கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. கண்ணியத்துக்குரியவர்களே, மோன்ஃப்ளாஷ் என்று சொல்லக்கூடிய இது யூடியூப் சேனல் எதற்காக தொடங்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், இஸ்லாமிய மார்க்கத்தை குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையிலே மக்களுக்கு எடுத்து சொல்வதற்காக இந்த யூடியூப் சேனலை நாம் தொடங்கியிருக்கிறோம். அந்த அடிப்படையிலே இன்றைய தலைப்பு சுபஹான் அல்லாஹ். சுபஹான் அல்லாஹ் என்ற ஒரே ஒரு வார்த்தை தான் இன்றைய இந்த சுபஹான் அல்லாஹ் என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் என்கின்ற விஷயத்தை, அதனுடைய தமிழ் அர்த்தத்தை நாம் சரியான முறையில் விளங்கி நாம் செயல்பட வேண்டும். எந்த ஒரு அரபி வார்த்தையுமே அதனுடைய தமிழ் அர்த்தம் தெரிந்தால்தான் நாம் அதனை இதயத்தில் உள்வாங்கி உணர்வுபூர்வமாக செயல்பட முடியும். சரி, அந்த அடிப்படையிலே இன்றைக்கு சுபஹான் அல்லாஹ் என்ற ஒரு அரபி வார்த்தை, இந்த அரபி வார்த்தையை சுபஹான் அல்லாஹ் என்ற இந்த ஒரு வார்த்தையை நாம் சொல்வோமேயானால் இது கோடான கோடி நன்மைகளை நமக்கு பெற்றுத்தரக்கூடிய வார்த்தை. இதனை குறித்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே சொல்லி காட்டும் பொழுது, சுபஹான் அல்லாஹ் என்று சொல்லி நீங்கள் ஒரு தடவை சொல்வீர்களானால் உங்களுக்காக சொர்க்கத்திலே ஒரு மரத்தை அல்லாஹ் நட்டு வைக்கிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கூறி காட்டுகிறார்கள். அந்த அடிப்படையிலே உதாரணமாக அரபி வார்த்தைகளுக்கு பல அர்த்தங்கள் உண்டு. அதாவது உலகத்திலேயே அதிகமான அர்த்தங்கள் உள்ள ஒரு வார்த்தைக்கு பல அர்த்தங்கள் உள்ள மொழி எது என்று கேட்டால் அது அரபி வார்த்தை தான். அதிகமான அர்த்தங்களை கொண்டிருக்கும். அதாவது இடத்துக்கு தகுந்தாற் போல அதனுடைய விளக்கங்கள் அர்த்தங்கள் மாறும். அதை பற்றி நாம் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டுமானால் அரபி இலக்கண இலக்கிய புத்தகங்களை நான் படிக்க வேண்டும். படித்தால்தான் அந்த ஒரு வார்த்தைக்கு பல அர்த்தங்கள் உள்ளது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள முடியும். சரி, நேரடியாக இந்த சுபஹான் அல்லாஹ் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன என்றால், சுபஹான் அல்லாஹ், அல்லாஹு தூய்மையானவன், அல்லாஹு தூய்மையானவன் என்று பொருள். இந்த வார்த்தை அல் குர்ஆனில் இடம்பெற்றுள்ளது, பல இடங்களில் இடம்பெற்றுள்ளது. இப்போ உதாரணமாக ஒரு துவா, இந்த துவா குர்ஆனில் இடம்பெற்றிருக்கிறது. சுபஹானக ல இல்ம லனா அப்படின்னு தொடங்கக்கூடிய இந்த வார்த்தை. அப்போ அந்த சுபஹானக அப்படின்னா என்னன்னா தூய்மையான, ல இல்ம லனா இல்மை அறிவை கல்வியை அதிகப்படுத்தித்தா. இல்மு என்று சொன்னால் கல்வி அறிவு, அந்த மாதிரி அந்த அறிவு சார்ந்த விஷயங்களுக்கு சேரும். நான் சொன்னேன் இல்லையா, ஒரு வார்த்தைக்கு பல அர்த்தம் இருக்குன்னு. இப்போ இந்த இல்மு என்று சொன்னால் அது கல்விக்கும் சேரும், அறிவார்ந்த விஷயங்களை யோசித்து செயல்படக்கூடிய அறிவு, அறிவைத்தா அப்படின்னு கேட்பதற்கும் எனக்கு கல்வியைத்தா அறிவைத்தா என்று பல பொருட்களை உள்ளடக்கி உள்ளே பதிந்து வைத்திருக்கக்கூடிய அந்த ஒரு வார்த்தை.
அப்போ சுபஹானக லா இல்மலனா அப்படின்னு சொன்னால் தூய்மையானவனே எனக்கு அறிவை கல்வியை அதிகப்படுத்தித்தா தருவாயாக என்று நாம் இறைவனிடத்தில் இந்த துவாவை ஓதி நம்ம பிரார்த்தனை செய்கிறோம். அப்போ அல்லாஹ் தூய்மையானவன் என்று தானே நம்ம சொல்கிறோம். எந்த அடிப்படையில் எந்த ஒரு உயர்ந்த தளத்தில் அல்லாஹ் தூய்மையானவனாக இருக்கிறான் அப்படின்னு நம்ம கண்டிப்பாக அதை தெரிஞ்சிருக்க வேண்டும். அப்போ அல்லாஹ் இந்த உலகத்தில் கோடான கோடி படைப்பினங்களை படிக்கிறான். அவ அனைத்தும் தூய்மையற்றவையே. உதாரணமாக உயிருள்ளவை உயிரற்றவை எல்லாத்தையும் படைக்கிறான். இந்த உயிரினங்களை கோடான கோடி இருக்கும். இந்த உயிரினங்களே கோடான கோடி இருக்கும். சரியான விளக்கத்தோடு சொல்ல வேண்டுமென்றால், சிறிய வகை கொசுக்களிலிருந்து எறும்புகள் முதல் பெரிய வகையான ஆனைகள், கடலில் வாழ்கின்ற மிகப்பெரிய மீனினங்கள், மனிதர்கள், இவை எல்லாமே இறைவனுடைய படைப்புகள் தான். ஆனால் இவைகள் எல்லாமே உணவின்றி உயிர் வாழ முடியாது. அதாவது ஒரு மனிதன் உயிர் வாழ உணவும் காற்றும் மிக அத்தியாவசியமானது. காற்று இல்லாமல் உயிர் வாழ முடியாது, உணவு இல்லாமல் உயிர் வாழ முடியாது. அப்போ இந்த உணவு இல்லாமல் கண்டிப்பாக அந்த மனிதன் உயிர் வாழ முடியாது என்கிற போது, உணவு உண்ணவும் செய்வோம், அது கழிவுகளை வெளியேற்றவும் செய்வதாக இருக்கிறது. உணவுகளை உண்ணவும் செய்யும், கழிவுகளை உண்ட அந்த கழிவுகளை வெளியேற்றவும் செய்யும். அப்போ மனிதனிலிருந்து இறைவனால் படைக்கப்பட்ட உயிரினங்கள் அனைத்தையுமே உண்ணக்கூடியதாகவும் அந்த கழிவுகளை வெளியேற்றக்கூடியதாகவும் இருக்கிறது. ஆனால் மனித இனத்திற்கு மேலும் ஒருபடி மேலாக ஆடை அணிய வேண்டும் என்ற ஒரு நாகரிகத்தையும் ஒரு தன்மானத்தையும் பாதுகாக்கக்கூடிய அறிவை, அதுக்கு தான் மனிதனுக்கு 6 அறிவு கொடுத்துருக்கான் என்று சொல்லி அல்லாஹ் சொல்கிறான். உங்களை இந்த உலகத்திலே உங்களை மிக சிறந்த படைப்பினமாகவும் நாம் படைத்திருக்கிறோம் என்று சொல்லி அல்லாஹ் தன் திருமறையிலே கூறி காட்டுகிறான். அப்போ அதாவது மற்ற விலங்கினங்களை காட்டிலும் மனிதன் மிக சிறந்தவனாக படைக்கப்பட்டிருக்கிறான். 6 அறிவு கொடுக்கப்பட்டிருக்கிறான். அது மட்டுமல்லாமல் அவனுக்கு மானத்தை மறைப்பதற்காக ஆடைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ அதாவது மற்ற உயிரினங்களை காட்டிலும் உயர்ந்தவன். அதனால்தான் அவன் மானத்தை மறைக்க வேண்டும் என்பதற்காக இது தன் ஆடையை கொடுத்திருக்கிறான். இதுதான் மனிதனுடைய யதார்த்தம், நீதி, இயல்பு. மற்ற மிருகங்களைப் போல மனிதர்கள் ஆடை இல்லாமல் நம்ம வாழ முடியுமா? எங்கேயுமே வாழ முடியாது. அப்போ மனிதனுக்கு இவ்வளவு தேவைகள்லாம் இருக்குது. ஆனால் அல்லாஹ் எப்படி என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தன்மை என்ன, அல்லாஹ்வுடைய ஆற்றல் என்ன, அல்லாஹ்வுடைய நிலை என்ன, அல்லாஹ்வுடைய உயர்ந்த அந்தஸ்து என்ன என்பதை நாம் பார்க்க வேண்டும் அல்லவா? அப்படி நம்ம பார்த்தோமையானால் அல்லாஹ்வுக்கு ஊன் இல்லை, அதாவது உணவு கிடையாது. அவனுக்கு உணவு தேவையில்லை, உறக்கமும் தேவையில்லை. அல்லாஹ்வுக்கு ஊன் இல்லை, உறக்கம் இல்லை, அல் குர்ஆன் சொல்கிறது. அப்போ உணவு இல்லை என்றால் கழிவு இல்லை. மனிதர்களைப் போல அல்லாஹ்வுக்கு பசியும் எடுக்காது. அந்த பசிக்கிற நேரத்தில் உண்ணக்கூடிய உணவு கழிவாகவும் வெளியே வராது. உறக்கம் இல்லை.
உறக்கம் இல்லை என்றால் சோர்வு இல்லை. நம்ம ஒரு நாளைக்கு தூங்கலைன்னா நம்ம உடல்லாம் சோர்வாயிரும், பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிரும். இது கண்டினியூவாக மனிதன் தூங்காமல் அந்த ஓய்வு எடுக்காமல் இருந்தால் நிச்சயமாக பைத்தியம் ஆகிவிடுவார்கள் என்று என்றெல்லாம் இன்றைக்கு அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள். அப்படி பல விஷயங்கள் மனிதனை காட்டிலும் இறைவனால் படைக்கப்பட்ட படைப்பினங்கள் காட்டிலும் அல்லாஹ் இந்த இடத்திலே மேன்மையானவனாக இருக்கிறான். அதே போல் ஊனில்லை, கழிவில்லை அப்படிங்கிற அடிப்படையில் வைத்து பார்த்தாலே அல்லாஹ் நம்மளை விட சுத்தமாக இருக்கிறான். நம்ம ஒரு நாளைக்கு நம்மளுடைய கழிவுகளை வெளியேற்றாவிட்டால் நம்மளுடைய நிலை என்னாகும் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். ஒரு நாளைக்கு நாம் குளிக்காவிட்டால், பல்லு தேய்ச்சி வாய் கொப்பளிக்காவிட்டால் அதிலிருந்து ஏறப்படக்கூடிய அந்த அருவருக்கத்தக்க அந்த வாடைகளை நம்மளால் உணர முடிகிறது. ஆனால் அல்லாஹ்வுக்கு இதெல்லாம் தேவையா என்று கேட்டால் இல்லை. அவன் உண்ணாமலும் இருந்தாலும், உறங்காமலும் இருந்தாலும், குளிக்காமலும் இருந்தாலும் அவனுக்கு எந்த ஒரு நாற்றமோ எந்த ஒரு அருவருக்கத்தக்க வாடையோ இழப்போவதில்லை. அப்போ அந்த இடத்துல அல்லாஹ், அந்த இடத்துல தான் சுபஹான் அல்லாஹ் தூய்மையானவன் என்கின்ற அடிப்படையிலே அல்லாவை நாம் சொல்லுகிறோம். அல்லாஹ் நமக்கு நான் தூய்மையானவன் என்று சொல்லி காட்டுகிறான். உங்களை விட அந்த உலகத்தில் படைக்கப்பட்ட படைப்பினங்களை விட நான் தூய்மையானவன் என்று சொல்லி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இப்போ நம்ம இந்த ஒரு வார்த்தை எடுத்துக்கிட்டோம் அல்லவா, சுபஹான் அல்லாஹ். அரபியை பொறுத்தளவில் நம்மளுடைய தாய்மொழி இல்லை. இது அரபியர்களுக்கு சுபஹான் அல்லாஹ் என்றால் என்னன்னு அவங்களுக்கு தெரியும், அவங்களுடைய தாய் பாசை. அதனால் அவங்களுக்கு அதை பெருசாக அதை இது பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு அப்படி அல்ல, இது ஒரு அந்நிய மொழி தான். ஆனால் அல்லாஹ் இந்த குர்ஆனை அரபி மக்களிடத்தில் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு அரபி குலத்திலிருந்து நபியாக தேர்ந்தெடுத்ததனால் அந்த மொழியிலிருந்து நமக்கு இந்த குர்ஆனை அரபியில் இறக்கியிருக்கிறதுனால இன்றைக்கி நம்ம அந்த அரபியை நம்ம படிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம். அந்த அரபி மொழியை கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம். அப்போ இந்த சுபஹான் அல்லாஹ் அப்படின்னா அல்லாஹ் தூய்மையானவன் என்கின்ற இந்த ஒரு வார்த்தைக்கு அர்த்தம் தெரியாமல் நாம் எத்தனை வாட்டி சுபஹான் அல்லாஹ் என்று சொன்னாலும் அதற்கு நன்மை கிடைத்தாலும் ஒரு விஷயத்தை அர்த்தம் புரிந்து நம்ம அதை சொல்வோமேயானால் இன்னும் அந்த வார்த்தையை நாம் ஆழமாக உணர்ந்து கொள்ள முடியும். அந்த வார்த்தையின் மூலம் நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகளை உணர்ந்து கொள்ள முடியும். அந்த அடிப்படையிலே இன்றைக்கி சுபஹான் அல்லாஹ் என்று சொன்னால் அல்லாஹ் தூய்மையானவன், அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னால் அல்லாஹ் போற்றலுக்கும் புகழுக்கும் உடையவன், அல்லாஹு அக்பர் என்று சொன்னால் அல்லாஹ் மிக பெரியவன். இப்படி ஒவ்வொரு வார்த்தைக்கும் நமக்கு அர்த்தம் தெரிந்திருந்தால்தான் இந்த வார்த்தைகளை நம் உளப்பூர்வமாக அல்லாஹ்ட்டே நம்ம கேட்போம். இப்போ நமக்கு புரிஞ்சிருக்கும் ஓரளவுக்கு சுபஹான் அல்லாஹ் என்றால் தூய்மையானவன், அல்லாஹ் மிக தூய்மையானவன். அதுக்கு விளக்கங்களும் நம்ம சொல்லியிருக்கிறோம். அப்போ இதை தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் நம்ம என்ன செய்வோம், இப்போ நம்ம தொழுகை முடிஞ்ச உடனே தஸ்பியாத் ஓதுவோம். சுபஹான் அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர். இதுக்கு எத்தனை பேருக்கு நமக்கு அர்த்தம் தெரியும்? எத்தனை பேருக்கு நமக்கு அர்த்தம் தெரியும்? கற்றறிந்த ஆலிம்களுக்கு தெரிந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதே போல் குர்ஆன் ஹதீஸோட அதிகமான நெருக்கத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கும் அந்த வாய்ப்பு இருக்கும் கண்டிப்பாக. அது அல்லாமல் இருக்கக்கூடிய மக்களுக்கு இந்த சுபஹான் அல்லாஹ் என்றால் என்ன, அல்ஹம்துலில்லாஹ் என்றால் என்ன, அல்லாஹு அக்பர் என்றால் என்ன என்கின்ற விஷயம்லாம் தெரிந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, வாய்ப்பு குறைவு. அப்போ அதனால தான் அரபி வார்த்தை ஒவ்வொன்றையும் நாம் அதனுடைய தமிழ் அர்த்தம் அரபி தர்ஜுமாவை உணர்ந்து
தர்ஜிமாவை உணர்ந்து, டிரான்ஸ்லேஷனை உணர்ந்து நாம் அதை உள்வாங்கி ஒரு அமலை செய்வோமேயானால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லப்பட்டதை போல ஒரு சுபஹான் அல்லாஹ் சொல்லப்பட்டால் உங்களுக்கு சொர்க்கத்திலே ஒரு மரத்தை நட்டு வைக்கப்படுகிறது. நீங்கள் மறுமை நாளில் அந்த மரத்தின் அருகில் உங்களுக்கு நிழல் கிடைக்கும், அந்த நன்மை உங்களுக்கு கிடைக்கும் என்று சொல்லி அதனை நீங்கள் பயனடைவீர்கள் என்று சொல்லி நபிகள் நாயகம் சொல்கிறார்களே, அந்த அடிப்படையிலே நாம் இபாதத்துகளை செய்ய முடியும். அதற்காகத்தான் இது போன்ற அதிகமான விஷயங்களை மார்க்கத்தில் நெருக்கம் இல்லாமல் இருக்கக்கூடிய மக்களுக்கு, மார்க்கத்தை முறையாக அறியாத மக்களுக்கு எடுத்து கூறுவதற்காகத்தான் இந்த மூன்லைட் என்ற யூடியூப் சேனலை நாம் பதிவு செய்திருக்கிறோம். இதன் அடிப்படையிலே அடுத்தடுத்து உங்களுக்கு அதிகமான வீடியோக்களை அரபி வார்த்தைகளின் தெளிவான அர்த்தத்துடனும் தப்சீர் விளக்கத்துடனும் உங்களுக்கு எடுத்து சொல்வதற்கு இன்ஷா அல்லாஹ் நாம் முயற்சி செய்கிறோம். அதற்குண்டான வாய்ப்பினை அல்லாஹ் ஏற்படுத்தி தருவானாக. அதுக்காக நீங்கள் துஆ செய்ய வேண்டும் என்றும் உங்களுடன் கேட்டுக்கொண்டு, இந்த பதிவினை கேட்கக்கூடிய அனைத்து இஸ்லாமிய சொந்தங்களுக்கும் என்னுடைய மீண்டும் ஒரு முறை சலாத்தினை தெரிவித்து கொண்டு இந்த உரையை முடிக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.